வயசு 45 பரவாயில்ல, ஒண்ணும் பண்ண முடியல. மண்டி ஓட்டு மண்டி ஓட்டு என்ன பண்ணுவாங்க? சிறப்படுத்துவோம், தலையில அடிப்பாங்க. வேலை மசரத பாடுறா. ஏன்னா ஏன் பொண்ணு கிடைக்கல எல்லாரும் யோசிக்கல? மண்டி போட்டு தரத்திலே முடிச்சவை. ஜோசியர் சொன்னார், பலது பக்கம் ஜனியா இருப்பேன், பார்த்து பேசுறாங்க. இந்த வாரு அப்படியே காமிக்குவாரு. செகண்ட் லெஃப்ட் 2 மீட்டர் லகடு முண்டை. ஏன் பொண்ணு கிடைக்கல அப்படின்னா, உலகத்திலே பெண்ணுதாயா மகாலட்சுமி. எங்க ஆத்தா முத்துவெளின்னு ஒரு பெண்ணு இல்லைன்னா அந்த எம்கேஆர் கிடையாது. அதனால பொம்பளை பிள்ளைய லேசா இட விடாது. அதுக்குதான் இன்னைக்கு நல்லா படிக்குது. ஆம்பளை பைய ஊரம் பிரிப்பேடு விளையாண்டுக்கிட்டு வெள்ளக்க மாத்திர அடிச்சு எந்த பள்ளிக்கூடத்தை பார்த்தாலும் பொம்பளை பிள்ளைதான் 100க்கு 100. கூத்து வச்சு போக மயிலாம். ஆமா, பொம்பளை பிள்ளை எப்படி உட்காந்துருக்கு, எங்க ஏறி உட்காந்துருக்கேன்டா இறங்கி கொடுக்குறீங்க மாதிரி படிப்பு புழுப்புன்னு வரும். இவங்க தான் டீச்சர்கிட்ட போய் அப்படியே வாட்ஸ்அப் நம்பர் கொடுங்க, டீச்சர்கிட்ட போய் நாளைக்கு இப்படி ஆடு மல்ல 8 நாளைக்கு பள்ளிக்கூடம் லீவுடா. அப்பதான் ஒரே ஒரு விஷயம் மகளி, பொம்பளை பிள்ளைகளை லேசா நினைக்காது. இன்னைக்கு பொம்பளை பிள்ளை தமிழ்நாட்டில் குறைஞ்சு வச்சுங்கயா. அதனாலதான் ஆம்பளையால பூரா 37 வயசு 40 வயசுல பொண்ணு கிடைக்காம பூரா கணேசி கோயில பூலி போச்சுக்கிட்டுங்க. கணேசி கோயில் போற ஆளு கூட அப்படியே பாப்பே ஊற்றுல அத்துரு வாங்கிடுவாங்க. அந்த கோயில வரும்போது அவ்வளவு ஒரு உன்னிப்பா போடுவான். அப்படி கையை அப்படி தட்டுவேன், கையில அப்படி தூக்குவேன். உள்ள இருந்து கணேசி கோயில் எடுக்கும்போது வாட ஒரு சோக்கர் வாடா ஆட ரம்மிடா அப்படி முட்டை ஓட்டு அப்படி கொட்டுவேன்.